வணக்கம் நண்பர்களே. இன்று விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் நாள் 31/10/2025 வெள்ளிக்கிழமை. சுப முகூர்த்த நாள். இன்று தசமி. இன்று அதிகாலை 5:18 முதல் நாளை அதிகாலை 4:31 வரை. இன்று உலக சேமிப்பு தினம் மற்றும் தேசிய ஒற்றுமை தினம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:03 வரை புனர்பூசத்திலும் பின்பு பூசம் நட்சத்திரத்திலும் இருக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, உங்களுடன் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடன் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவி செய்து ஒத்துழைப்பார்கள். உங்களின் பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிவித்து சரி செய்வார்கள். குடும்பத்தின் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையுடன் செயல்படுவீர்கள். நீங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் முக்கிய பிரபலமானவர்கள் அறிமுகம் ஏற்படும். மொத்தத்தில் பரிசுகள் கிடைக்கும் நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. நட்சத்திரங்கள் கிருத்திகை அறிமுகம் ஏற்படும் நாள். பரணி ஒற்றுமை அதிகரிக்கும் நாள். அஸ்வினி ஒத்துழைப்பான நாளாகும். ரிஷபராசி நண்பர்களே, எந்த காரியத்திலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உங்கள் உழைப்பிற்கான மதிப்புகள் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் சற்று பொறுமை வேண்டும். உடலில் உள்ள ஆரோக்கியம் இன்னல்கள் குறையும். நீங்கள் செய்யும் வியாபாரத்திற்கு முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். மொத்தத்தில் செல்வம் நிறைந்த நாளாகும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. நட்சத்திரங்கள் மிருகசீரிசம் மகிழ்ச்சியான நாள். ரோஹிணி இன்னல்கள் குறையும் நாள். கிருத்திகை மதிப்புகள் கிடைக்கும் நாள். மிதுனம் ராசி நண்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். மற்றவர்களுக்கு ஜாமீன் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு உண்டாகும். புதிய காரியங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்திருந்தால் அது நிறைவேறும். மருத்துவம் சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் மூலம் மதிப்புகள் உயரும். மொத்தத்தில் தேர்ச்சி நிறைந்த நாளாகும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட திசை தெற்கு. நட்சத்திரங்கள் புனர்பூசம் அனுபவம் உயரும். திருவாதிரை சிந்தித்து செயல்பட வேண்டும். மிருகசீரிஷம் கவலை வேண்டும். கடகம் ராசி நண்பர்களே, நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும். நினைத்த காரியங்கள் காலதாமதமாகி முடிவுக்கு வரும். குடும்பத்தில் பெற்றோர்களுடன் வீண் சச்சரவுகள் வரக்கூடும். பிள்ளைகள் படிப்புக்காக அலைச்சல்கள் உண்டாகும். உங்கள் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். சிம்மம் ராசி நண்பர்களே, எந்த காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்ப உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும். இன்று உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். உங்களுடைய அலைச்சல்களுக்கான லாபம் சற்று தாமதமாக கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிட்டும். குடும்பத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் ஓய்வு கிடைக்கும் நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட திசை தெற்கு. நட்சத்திரங்கள் உத்திரம் மகிழ்ச்சி உண்டாகும். பூரம் சுபமான நாளாகும். மகம் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக அமையும். கன்னிராசி நண்பர்களே, நீங்கள் எதிலும் தந்திரமாக செயல்பட்டு நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். மற்றவர்களிடம் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் உள்ள சூழ்ச்சிகளை அறிந்து செயல்படுவீர்கள். எதிர்பாராத திடீர் யோகங்கள் வரும். வேலைகளில் முக்கியத்துவம் ஏற்படும். மொத்தத்தில் பொறுமை வேண்டிய நாளாகும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. நட்சத்திரங்கள் சித்திரை முக்கியத்துவம் மேம்படும் நாளாக அமையும். அஸ்தம் நட்புகள் கிடைக்கும் நாளாகும். உத்திரம் ஒத்துழைப்புகள் கிட்டும் நாளாக அமையும். தனுசு ராசி நண்பர்களே, நீங்கள் எதிலும் தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் தொடர்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் கமிஷன் அடிப்படையில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வீட்டில் உள்ள பழுதான வாகனங்களை சரி செய்ய ஆர்வமுடைய உள்ளீர்கள். வேலையிடத்தில் உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் ஆதரவு கிடைக்கும் நாளாகும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. நட்சத்திரம் உத்திராடம் மதிப்புகள் கிடைக்கும். பூராடம் ஆதாயமான நாள். மூலம் ஆதரவான நாள். மகரம் ராசி நண்பர்களே, வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். பெரியோர்களில் ஆலோசனை கேட்டு தெளிவு பெறுங்கள். பிள்ளைகளுக்கு கல்வியிலிருந்து ஆர்வம் குறையும். உங்கள் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் தீரும். பண வரவுகள் தாராளமாக வந்து சேரும். பொன் பொருட்கள் மீது ஆசைகள் உண்டாகும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நாளாகும். மொத்தத்தில் பக்தி நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட திசை வடக்கு. நட்சத்திரங்கள் அவிட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும். திருவோணம் குழப்பங்கள் விலகும். உத்திராடம் ஆதாயம் உண்டும் நாளாக அமையும். துலாம் ராசி நண்பர்களே,
உங்களுக்கு புது விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். தானம் தர்மம் செய்வதில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெட்டி பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும். குடும்ப வருமான உயர்வை பற்றி சிந்திப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வெளிவட்டாரத்தில் புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும். உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். மொத்தத்தில் அனுபவம் நிறைந்த நாளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. நட்சத்திரங்கள் விசாகம், நெருக்கடிகள் குறையும். சுவாதி, வெளி பேச்சுகளில் கவனம் வேண்டும். சித்திரை, ஆர்வம் அதிகரிக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, குடும்பத்தில் உள்ள தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சுற்றத்தில் உள்ளவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள். நீங்களே அதிரடியாக ஒரு முடிவை எடுப்பீர்கள். நண்பர்கள் வழியில் சில எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும். வியாபாரத்தில் விரிவுபடுத்த பொறுமையாக கவனம் வேண்டும். மொத்தத்தில் மறதி நிறைந்த நாளாகும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. நட்சத்திரங்கள் கேட்டை, காரியத்தில் பொறுமை வேண்டும். அனுஷம், உதவிகள் கிடைக்கும். விசாகம், புரிதல் உண்டாகும் நாளாக அமையும். கும்பம் ராசி நண்பர்களே, குடும்பத்தில் உள்ள உறவுகள் பற்றியும் புரிதல் உண்டாகும். இதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். வெளியூர் பயணங்களில் அலைச்சல்கள் உண்டாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய அனுபவம் உண்டாகும். கல்வி பணியில் கவனம் வேண்டும். புதிய நபர்களின் அறிமுகம் மாற்றத்தை ஏற்படுத்தும். தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும். மொத்தத்தில் சலனம் நிறைந்த நாளாகும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. நட்சத்திரங்கள் புரட்டாதி, மாற்றமான நாள். சதயம், அனுபவம் ஏற்படும். அவிட்டம், புரிதல் மேம்படும். மீனம் ராசி நண்பர்களே, நினைத்த காரியத்தை விடாப்பிடியாக நின்று செய்து முடிப்பீர்கள். குழந்தைகள் வழியில் அனுபவங்கள், அலைச்சல்கள் உண்டாகும். குடும்பத்தில் வரவுகேற்ற செலவு உண்டாகும். வியாபாரம் சார்ந்த தொழிலை சமாளிக்க பக்குவம் வேண்டும். அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும். மொத்தத்தில் உயர்வு நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. ரேவதி, கவனம் வேண்டும். உத்திராட்டாதி, பக்குவம் பிறக்கும். பூராட்டாதி, அலைச்சல்கள் உண்டாகும் நாளாக அமையும். நண்பர்களே, இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்க இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.